ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆப்ஷன்ஸில் வந்து ஸ்ப்ரெட்ஸு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது வந்து எப்படி வந்து நம்ம எஃபெக்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ வெறும் ஆப்ஷன் நேக்கடு பையிங்கோட ஸ்ப்ரெட்ஸு வந்து எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும் ஒருத்தருக்கு. ஸோ அந்த அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக ஆப்ஷன் ஸ்ப்ரெட்ஸை வந்து எங்கெங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே ஆப்ஷன் ஸ்ப்ரெட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து ஸ்ப்ரெட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிட்டு ஆஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து அப்படி கிடையாது. ஆப்ஷன்ஸில் ஸ்ப்ரெட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே எக்ஸ்பைரி டேட் உள்ள கான்ட்ராக்ட் இருக்கும். ஆனால் வேறு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கரண்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ 24th ஏப்ரல் வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. இப்போ அதே எக்ஸ்பைரி டேட்டில் வந்து 47,800 வந்து ஒரு கால் பை பண்ணிட்டு 48 வந்து ஒரு காலை செல் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட்டு. ஸோ இதான் வந்து ஆப்ஷனில் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ப்ரெட் வந்து மொத்தம் ஒரு 4 டைப் இருக்குது. ஸோ அதில் வந்து 2 டைப் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் ஸ்ட்ராட்டஜியாகவும் 2 டைப் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா புல் கால் ஸ்ப்ரெட். இது வந்து ஒரு டெபிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுலேயே வந்து போட்டிருக்காங்க புல் கால் ஸ்ப்ரெட்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா புல்லிஷ் வியூவில் காலை வச்சு ட்ரேட் பண்ணுற ஸ்ப்ரெட் தான் புல் கால் ஸ்ப்ரெட். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம் நியர் டு த ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். இன்னொரு கால் ஆப்ஷன் செல் பண்ணுவோம். ஸ்ட்ரைக்கை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க இன்னொரு கால் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணுவோம். ஸோ இந்த எப்போவுமே ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ரிஸ்க் எப்போவுமே லிமிட்டடு, ரிவார்டும் லிமிட்டடாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது பே ஆஃப் வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன இந்த ஆப்ஷன் பே ஆஃபில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 300 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன். 20 to 400 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். ஸோ பை பண்ண கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115, செல் பண்ண கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66 ருபீஸ். ஸோ இதில் வந்து ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸல் கேல்குலேஷன்லேயே நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ஏன் இது வந்து டெபிட் ஸ்ட்ராட்டஜியா இல்லை கிரெடிட் ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து சின்ன கால்குலேஷன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கால்குலேஷன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் புல் கால் ஸ்ப்ரெட் வச்சுருக்கேன். ஸோ வியூ என்னவாக இருக்கணும்? புல்லிஷ் வியூ. ஓகே. ஸோ இது இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்பாட் வந்து எங்கே இருக்குது? ஸ்பாட் வந்து 22,272 இருக்குது. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 22,300 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 115.5க்கு வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது செல் பண்ணது என்ன செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 22,400 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ரேட்டுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா 66 ருபீஸ் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே கான்ட்ராக்ட். ஸோ எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 18th ஏப்ரல் வந்து நான் வந்து அந்த ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ இது ஏன் டெபிட் ஸ்ப்ரெட் அப்படின்னா, இப்போ நெட்டு வந்து வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பை பண்ண வேல்யூ, ஸோ இது வந்து செல் பண்ண வேல்யூ. ஸோ நெட் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 49.5 ஸோ இன்டூ லாட்டால் போட்டுக்கோங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களோட மேக்ஸ் ரிஸ்க் என்ன இந்த ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னா அது 2,475. ஸோ அதுதான் வந்து இங்கே மேக்ஸ் லாஸ்ன்றது நமக்கு இங்கே பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் லாஸ் என்னன்றது இப்போ இந்த மாதிரி சின்ன சிம்பிள் கால்குலேஷனில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டோட ரிஸ்க் ரிவார்டு வந்து எப்படி இருக்கும், ஆர்ஆர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏடிஎம் பக்கத்தில் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 1:1 தான் வரும். ஸோ கொஞ்சம் டீப்பராக ஓடிஎம்மில் எடுத்தீங்க அப்படின்னா 1:2 இல்லை 1:3, இன்னும் டீப்பர் ஓடிஎம் எடுத்திங்கன்னா 1:4 கூட உங்களுக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கும். ஸோ இது எப்படி பேஸ்டான இருக்குன்னா, உங்கள் டெக்னிக்கல் வியூவில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வந்து ரிஸ்க் ரிவார்டை வந்து நீங்கள் டிட்டர்மின் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? ஸோ இந்த பே ஆஃப் பார்த்தீங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரிஸ்க் ரிவார்டு 1:1 தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸ் லாஸ் வந்து 2,475, மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 2,525.
ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:1 தான். ஸோ இது ஏன் நான் ட்ரேட் பண்ணணும்? இப்போ மார்க்கெட் இங்கேருந்து 200 பாயிண்ட் மேலே போகுது அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட்டை நான் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? அதுக்கு நான் வந்து வெறும் கால் ஆப்ஷனே நான் பை பண்ணிட்டு போயிடலாமே. வெறும் வந்து 22,300 கால் ஆப்ஷனே பை பண்ணிடலாமே. ஏன் வந்து நான் ஸ்ப்ரெட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இப்போ இந்த கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மொத்த அமௌண்ட்டும் ரிஸ்க் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஸோ இந்த 115 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட்டோ இல்லை 20 பாயிண்ட்டோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. கரெக்டாக? ஸோ வந்து இன்ட்ராடே வால்டிலிட்டியில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்டு 15 பாயிண்ட்லேயே சின்ன ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துடுவீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஸ்க் ரிவார்டு வந்து எப்போவுமே ஃபேவராக இருக்காது. ஸோ அதே மாதிரி வால்டிலிட்டியில் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து எப்போனாலும் குயிக்காக ஹிட் ஆகலாம். ஸோ கேப் அப் கேப் டவுன் நடக்கும்போது உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் எடுத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு இந்த ட்ரேடுக்கு வந்து மொத்தமாகவே ஒரே ரிஸ்க் தான், ஒரே ரிவார்டு தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழே போயிட்டு மேலே வந்தாலும் உங்களுக்கு அதே ரிவார்டு தான் கிடைக்க போகுது. ஸோ என்ன ஆகுனா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரேடு வந்து ஃபஸ்ட்டு கம்மியாகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னா ப்ரோக்கரேஜ் சேவ் ஆகும். ரெண்டாவது ஒவ்வொரு ட்ரேடுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டலில் வந்து ரிஸ்க்குக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க கரெக்டாக. ஸோ அது கம்மியாகும். அடுத்தது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ ஒரு ட்ரேடு எடுக்கும்போது ஆப்ஷன் பை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் போதில் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடு மிஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ப்ராஃபிட் போயிடுமே அப்படியே அந்த பதட்டத்துலேயே வந்து நிறைய ட்ரேட் வந்து பண்ணிடுவாங்க, நிறைய லாஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஸை வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்கள் கேபிட்டல் ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் ஒரு தப்பே பண்ணால் கூட உங்களுக்கு லாஸ் வந்து பெருசாக வராது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஸ்ப்ரெட்டை சஜஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இப்போ இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பே ஆஃபில் நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பாட் வந்து அதே 22,272 இருக்குது கரெக்டாக. இப்போ நான் எடுத்துக்க ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 22,400 நான் பை பண்ணியிருக்கேன், 22,500 நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னோடய ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லாஸ் வந்து 1,500 அண்ட் மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 3,460. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1:2 வந்து நான் எடுத்துருக்கேன். ஸோ ஒரு ரிஸ்க்கு 2 ரிவார்டு. ஓகேங்களா? இதுக்கு யூஸ் பண்ண போகிற கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 26,000 தான் மேக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ ஒரு 30,000 இருந்தாலே இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் வந்து பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு சார்ட்டில் வந்து உங்கள் வியூ வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு சிமுலேட்டரில் போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஒரு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் 5th ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பிரேக் அவுட் இருக்குது. க்ளீனாக இங்கே மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டேட்டுக்கு வந்து நான் புல் கால் ஸ்ப்ரெட் எடுத்திருந்தேன்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பேக் டெஸ்ட்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ டேட்டு பார்த்துக்கோங்க. 5th ஏப்ரல், டைம் வந்து 2:45. ஸோ சிமுலேட்டரில் போய்ட்டு நான் 5th ஏப்ரல் சூஸ் பண்ணுறேன். டைம் வந்து 2:45 வச்சுக்கிறேன். ஸோ நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நான் ட்ரேடே போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2:50. ஸோ 2:50க்கு எனக்கு புல்லிஷ்னு தெரியுது. ஸோ 5th ஏப்ரல்னால நான் 10th ஏப்ரல் கான்ட்ராக்ட் வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஸோ என்னோடய வியூ வந்து புல்லிஷ். ஸோ என்னோடய டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் ஹை வந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் போவோம், 48 வரைக்கும் நான் போவோம் அப்படின்னு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் எப்படி ட்ரேட் பண்ணலாம்? $48,600 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 48,600 என்னோட டார்கெட்னா நான் இதில் வந்து நான் எப்படி ஸ்ட்ரைக் செலெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ அந்த 48,600 பை பண்ணிக்கோங்க. அது தள்ளி 48,900 வந்து செல் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அவங்க ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரிஸ்க்கே வந்து 1,359. ஸோ அவங்க மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 3,141. ஸோ இந்த மூவ் வரும்போது நமக்கு இதில் வந்து எப்படி நமக்கு ப்ராஃபிட் காமிக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48,700 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே வந்து 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48,600 வந்திருக்கு. உங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண கேபிட்டலே பார்த்தீங்கன்னா 19,000. அந்த 19,000க்கு 1000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ப்ரெட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதே ஓவர் புல்லிஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி இந்த ட்ரேடை வந்து ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடாக மாற்றலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா 48,600 காலை பை பண்ணியிருக்கீங்க. ஸோ 170 ரூபாய்க்கு 71 ரூபாய்க்கு வாங்கினது வந்து இப்போ 406 ரூபா போயிடுச்சு கரெக்டாக. ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா புக் பண்ணிடுறீங்க. புக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்ட்ரைக் என்ன 48,600. ஸோ இப்போ அதுலேருந்து 2 ஸ்ட்ரைக் தள்ளி 48,800 வாங்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ரிஸ்க் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜியாக பண்ண மாற்றிடுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 2,300 மேலே எவ்வளோ போச்சுனாலும், ஸோ கீழே மார்க்கெட் எங்கே போச்சுனாலும் எனக்கு 1000 கேரண்டி. ஸோ ஸ்ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி லாக் பண்ணிடலாம் ப்ராஃபிட்டை. ஸோ எக்ஸ்பைரி வரைக்கும் அப்படியே விட்டிங்கன்னா மேலே போச்சுன்னா ஸோ இன்னொரு 400 500 ஈஸியாக சேர்ந்து வந்துருக்கும். ஸோ உங்கள் ஓவராலாக கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து 10% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரெட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து புல் புட் ஸ்ப்ரெட். ஸோ இது என்னென்னா புல்லிஷ் வியூ தான், ஆனால் புட் ஸ்ப்ரெட்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து புல்லிஷ் வியூவு, ஆனால் காலை வச்சு நம்ம பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் வியூவு, ஆனால் புட் ஸ்ப்ரெட்டில் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது. ஸோ இதில் என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு லெக் வந்து பார்த்திங்கன்னா செல்லே புட் ஆப்ஷன். ஸோ ஐடிஎம்மில் இருக்க புட் ஆப்ஷனை வந்து நம்ம செல் பண்ணணும். அப்புறம் பைய புட் ஆப்ஷன். ஸோ ஏடிஎம் பக்கத்தில் இருக்க புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். எப்போ அப்படின்னா 1 டே பிஃபோர் எக்ஸ்பைரி இல்லாட்டி அந்த எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ 1:10 நீங்கள் இந்த ட்ரேடில் வந்து எடுக்க முடியும் ஈஸியாக. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு புல் புட் ஸ்ப்ரெட் எடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தெரியும். இப்போ ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா 22,273 இருக்குது. ஸோ நான் செல் பண்ணியிருக்க புட்டு வந்து பார்த்திங்கன்னா 22,400. ஸோ இதில் நோட் பண்ணிக்கோங்க. ஹை வேல்யூ இருக்க புட்டை வந்து நம்ம செல் பண்ணணும். ரொட்டேஷனுக்காக கீழே இருக்க புட்டை வந்து நம்ம பை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிஸ்க் ரிவார்டு வந்து லைட்டாக கொஞ்சம் இன்வெஸ்டாக இருக்குது கரெக்டாக. மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 3,400 இருக்குது. மேக்ஸ் ரிஸ்க் வந்து 5,000 இருக்குது. ஸோ இதை வந்து சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பே ஆஃபில் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிஸ்க் ரிவார்டு ஃபேவரபுளாக இருக்கா. ஸோ பேஸ்ட் ஆன் டார்கெட் தான் நீங்கள் வந்து உங்கள் பே ஆஃபை வந்து டிசைன் பண்ணணும். உங்கள் ரிஸ்க் ரிவார்டை அதை வச்சு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்கள் மேக்ஸ் ரிஸ்க் பாருங்கள் 1,637 1,637 ரூபா. உங்கள் மேக்ஸ் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 5,860 ரூபா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்கு உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்குது, எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கி இல்லை எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு வியூ டெக்னிக்கல் வியூ கிளியராக இருக்குது, மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான் இல்லை புல்லிஷ் போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திங்கன்னா உங்கள் ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கிலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களால் பண்ண முடிஞ்சுது, அன்றைக்கி சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து 1:10 ரிஸ்க் ரிவார்டெலாம் ஈஸியாக பண்ணலாம். இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த கால் ஆப்ஷன் இங்கே வந்து புல் கால் ஸ்ப்ரெட் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அந்த புல் கால் ஸ்ப்ரெட்டுக்கு பதிலாக இப்போ அந்த புல் புட்டு ஸ்ப்ரெட் எடுத்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது 5th ஏப்ரல் தான். அந்த 5th ஏப்ரல் நீங்கள் நான் மூவ் பண்ணிக்கலாம். 5th ஏப்ரல். ஸோ 5th ஏப்ரல் வந்து நமக்கு 2:45 தான் வந்து பிரேக் அவுட் கிடச்சிது. ஸோ 2:50 எடுத்துக்கலாம். ஸோ 10th ஏப்ரல் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் வியூ வந்து உங்கள் டார்கெட் வந்து 49 போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 49 செல் பண்ணிவிட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் இல்லை 200 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் உள்ள புட்டை வந்து நீங்கள் பை பண்ணணும். ஸோ இது பேர் தான் வந்து புல் புட் ஸ்ப்ரெட்டு. ஓகேங்களா. ஐடிஎம் டீப் ஐடிஎம்மில் வந்து நீங்கள் செல் பண்ணணும். இது செல் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹை வேல்யூ செல் பண்ணுறத வந்து ரவுண்ட் நம்பரில் நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1,700 ரூபா ரிஸ்க்குக்கு, உங்களுக்கு மேக்ஸ் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 4,300 ரூபா.
ஸோ வந்து 10th ஏப்ரல் எக்ஸ்பைரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து 2360 ரூபா உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ரிஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு லிமிட்டடாக ட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரெட்ஸை வந்து நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸு கூட ஒரு வியூ எடுத்துக்கோங்க. அந்த ஒரு வியூவுக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணால் கூட போதும், நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ டெய்லி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ரிஸ்க் எடுப்பீங்க, நிறைய வியூஸ் வந்து மாறும். ஸோ சின்ன நியூஸுக்கு கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா ஆஸ் எ பிகினர் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்ஸில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது வந்து பியர் கால் ஸ்ப்ரெட்டு. ஸோ பீரிஷ் வியூவு, ஆனால் கால் ஸ்ப்ரெட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து கிரெடிட் ஸ்ட்ராட்டஜி. ஏன் கிரெடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக டெபிட் ஸ்ட்ராட்டஜிக்கும் கிரெடிட் ஸ்ட்ராட்டஜிக்கும் என்ன வித்தியாசம்னா, டெபிட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பை பண்ணுற ப்ரீமியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கிரெடிட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பை பண்ணுற ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஸோ அதான் வந்து டிஃப்ரென்ஸ் டெபிட் ஸ்ட்ராட்டஜிக்கும் கிரெடிட் ஸ்ட்ராட்டஜிக்கும். ஸோ இது ஏன் இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, நம்ம பின்னாடி வந்து நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ வந்து மார்க்கெட் மூவ் வந்துச்சுன்னா அதோட பிஇபி அதோட ஸ்டாப் லாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்ஸு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து என்ன ஸ்ப்ரெட் எடுக்கணும், கிரெடிட் ஸ்ப்ரெட் எடுக்கணும், டெபிட் ஸ்ப்ரெட் எடுக்கணும் சிம்பிளாக சொல்லும்போது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ இதை வந்து நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ இந்த பியர் கால் ஸ்ப்ரெட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஐடிஎம் கால் வந்து நம்ம செல் பண்ணுவோம். ஐடிஎம் கால் செல் பண்ணுவோம். ஸோ இது ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிஃப்டி இருக்குன்னா நிஃப்டிலேருந்து ஒரு 300 பாயிண்ட்டு இல்லை 400 பாயிண்ட்டு உள்ள ஐடிஎம் கால் வந்து நம்ம செல் பண்ணணும். ஸோ பை வந்து பார்த்திங்கன்னா நியர் ஏடிஎம் வந்து நம்ம பை பண்ணுவோம். ஸோ இது எப்படின்றத நம்ம பே ஆஃபில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸ்பாட் வந்து 22,272 இருக்குது. நம்ம செல் பண்ண காலோட ப்ரைஸ் பாருங்கள், 22,250 கால் செல் பண்ணியிருக்கோம், 400 காலாக பை பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ரிஸ்க் ரிவார்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:1. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மார்ஜின் பார்த்திங்கன்னா 35,000. ஸோ அடுத்தது இதுலேயே வந்து ரிஸ்க் ரிவார்டு கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஆனால் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற வியூ இருந்துச்சுன்னா இது நீங்கள் பண்ண முடியும். ஸோ ரீசெண்டாக இதுக்கே இந்த பே ஆஃபை நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த வார் நியூஸ்னால மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. இங்கே வந்து நமக்கு கிளியர் பிரேக் அவுட் கிடச்சிது. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து பியர் கால் ஸ்ப்ரெட் எடுத்திருந்தோம்னா நம்ம ரிஸ்க் ரிவார்டுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 1000 ரிஸ்க்கு வந்து 5000 நம்ம ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துருந்துருக்கலாம் ஒரே ட்ரேடு தான். அடுத்தது பியர் புட் ஸ்ப்ரெட்டு. ஸோ அதே பியர் இஷ்யூ தான், ஆனால் இதில் வந்து நம்ம புட் ஆப்ஷன் வச்சு பண்ணுவோம். ஸோ பக்கத்தில் இருக்க புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு தள்ளி இருக்க புட் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணுவோம். ஸோ இதோட பே ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பாட் வந்து 22,272 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 22,200 புட்டை பை பண்ணியிருக்கோம், 22,050 புட்டை செல் பண்ணியிருக்கோம். ஸோ பக்கத்தில் இருக்க புட்டை பை பண்ணியிருக்கோம், ஃபார்வர்ட் டீம் இருக்க புட்டை வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து 1,500 ரிஸ்க்கு, மேக்ஸ் ரிவார்டு வந்து 6,000 வந்து 6,000 நமக்கு ரிவார்டு இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீப்பாக பண்ணியிருந்தேன் என்ன இருக்கும், 2200 புட்டை பை பண்ணிவிட்டு 21,950 புட்டை செல் பண்ணியிருந்தேன். அவங்க ரிஸ்க் ரிவார்டு பார்த்திங்கன்னா 800 ருபீஸ் ரிஸ்க்கு, 6,000 ருபீஸ், 800 ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா 6,700 வந்து ரிவார்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெட்டர் ரிஸ்க் ரிவார்டு ப்ளஸ்ஸு ஃபிக்ஸடு ரிஸ்க்கு அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த 4 ஸ்ப்ரெட்டு தான். ஸோ இந்த 4 ஸ்ப்ரெட்டை நீங்கள் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பெட்டர் வியூ வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ட்ரேடை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா மினிமம் வந்து வீக்லி வந்து ஒரு ட்ரேடு வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கன்விக்ஷனாக இருந்தால் மட்டும் நல்ல பிரேக் அவுட் கிடைக்கிற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ட்ரேட் பண்ணாவே நீங்கள் ஸ்ப்ரெட்ஸ்லேயே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது மெயினாக என்னென்னா, அது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அடிக்கடி வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை.
ஒரு இந்த உங்களுக்கு மேக்ஸ் ரிஸ்க் இதான் தெரிஞ்சு போச்சு, மேக்ஸ் ரிவார்டு இதான் தெரிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் சிஸ்டத்தில் ஸ்டாப் லாஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் மேக்ஸ் லாஸே வந்து இவ்வளோ தான் ஆகப்போகுது. இப்போ இந்த ரூ. 800 லாஸ்னால் அந்த ரூ. 800 லாஸை தாண்டாது, ரூ. 1 கூட தாண்டாது, இவ்வளோ தான் ஆகப்போகுது. ஸோ அதனால் ரிஸ்க்கை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பே ஆஃபில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரிஸ்க்கு இல்லை மேக்ஸ் ரிவார்டாக உங்களுக்கு வரப்போகுது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ப்ரெட்டு பண்ணது, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக நீ வந்து பிரேக் அவுட்லாம் பார்க்குறீங்க, பிரேக் அவுட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து பேரிஷாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆப்பில் நீங்கள் சிமுலேட்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சிமுலேட்டர்னால் என்னென்னா, அந்த டேட்டுக்கு போயிட்டு அந்த டைமில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிருக்கா மைனஸ் ஆகிருக்கா, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லை, நாளைக்கு இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் புதுசாகவே ஒரு பை செல் வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து இதில் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இந்த பொசிஷனை நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 2-3 அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னா என்னென்னா, இந்த பொசிஷனை வந்து நான் ட்ராக் பண்ணிப்பேன். லைவாகவும் வந்து ட்ரேடிங் டெர்மினலில் அந்த பொசிஷனை நான் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கேயும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா, ஸோ அடுத்தது நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாவே உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த லாஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஸோ இதான் நம்ம யூடியூப் சேனல், உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். முக்கியமாக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிஷ்னலாக நம்ம டெலகிராம் சேனல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்டினியூஸாக லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து நான் எடுத்துக்கிற பர்சனல் ட்ரேட் அப்டேட்ஸ் வந்து இங்கே நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது. நீங்கள் லேர்ன் பண்ணுறதுங்கிற ஒரே மோட்டிவாக தான் இதை வந்து இந்த வீடியோ வந்து நான் எடுத்து போட்டுட்ருக்கேன், இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ. ஸோ ஸ்ப்ரெட்ஸ் வந்து ஜென்ரலாக கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ப்ரெட்ஸ் வந்து ஜென்ரலாக ரிஸ்க்கு வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். உங்கள் ஹார்ட் அண்டு மணியை வந்து நேக்கட் ஆப்ஷன் பையிங்கில் போட்டு லாஸ் பண்ணாதீங்க. இனிஷியலாக நீங்கள் கற்றுக்கிறது வந்து ஸ்ப்ரெட்டை வச்சு கற்றுக்கோங்க நல்லா. ஸோ ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக எடுங்க, அப்போ தான் உங்கள் ரிஸ்க்கும் கம்மியாகும். நல்ல கிளாரிட்டி எடுத்துகிட்டு எப்போ பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போ மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணாவே வாரத்துக்கு ஒரு ட்ரேடு 2 ட்ரேட் பண்ணலாம். நீட்டாக இந்த ரிஸ்க் ரிவார்டில் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன், டெய்லி டு டே இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் என்னோட ட்விட்டர் ஹேண்டில். இதில் வந்து அப்டேட்ஸ் இருக்கும், இதில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நல்ல கண்டென்ட் வந்து உங்கள் யூடியூப்பில் நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கட்டி இதை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கோங்க. தேங்க்யூ.